யார்? அவர் செய்த நற்பண்புகள் என்ன? அவருடைய செயல்களெல்லாம் எப்படிப்பட்டது? பிறரை வருத்தக்கூடிய செயல் அவர் செய்யவில்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். அதனால் அவர் வையத்தில் நன்றாக தான் வாழ்ந்திருக்கிறார். யாரிடம் கையேந்தவில்லை. இறுதி வரை செல்வக்குடியில் தான் அவர் பிறந்து வளர்ந்திருக்கின்றார். அவர் தங்கத்தட்டிய பரிசா கொடுத்திருக்கிறார். 300 சவரன் எடையுள்ள, நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆவணப்படத்தில், 300 சவரன் எடையுள்ள தங்கத்தட்டை பரிசாக வழங்கியிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, மகாத்மா காந்தி அவரை பாராட்டியிருக்கிறார், அறிஞர் அண்ணா பாராட்டியிருக்கின்றார், நேருஜி அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள், இத்தனை மேதைகளெல்லாம் பாராட்டுகிறார்கள், தீரன் சத்தியமூர்த்தி பாராட்டியிருக்கிறார்கள், இசைவாணர்கள் பாராட்டியிருக்கிறார்கள், கே.பி. சுந்தராம்பா, எம்.எஸ். சுப்புலட்சுமி, இவர்களெல்லாம் இணைந்து பாராட்டக்கூடிய ஒரு மனிதர், அத்தியனர் பண்பாளர். அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் எல்லோரும் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். விலை உயர்வு அல்ல. எவ்வளோ நம்ம பொருள் செலவு செய்கிறோம், ஐயாவிடம் இருக்கிறது நிறைய. அதில் நூல்களை வாங்கி படித்தால் அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதாவது நல்லோரை நானிலம் போற்றும், நானிலம் பாராட்டும், பண்புடையார் பட்டுண்டே உலகே அதுவன்று மண்புக்குமாய்வது மண் இந்த உலகம். அதனால அந்த பண்புடையார் வாழ்தல் வேண்டும், நல்ல குடிபிறந்தார் வாழ்தல் வேண்டும். நற்குலத்தில் நம்ம உதித்ததுக்கு காரணமாக இருப்பது என்ன என்று அறிந்து கொண்டால் ஒழுக்கம்தான். இதெல்லாம் சிறந்த அந்த மாமனிதரை நாம் பாராட்ட வேண்டும். இந்த அரங்கமே பாராட்டி கொண்டிருக்கிறது. விழாக்குழு செயலக கவிஞர் இரா கருணாநிதி, புலவர் நாக சொக்கலிங்கம், தலைமுகள் பத்திரிகை இருக்கக்கூடியவர், அவரை நம்ம வாழ்த்தாமல் இருக்க முடியாது. இவெல்லாம் பெரிய ஆளுமைகள் இங்கே பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வாழ்த்த வேண்டும். கவிஞர் வசீகரன், பொதிகை மின்னல், திரு ஸ்ரீதர் அவர்கள், திரு ஷாம் அவர்கள், இவர்களையும் வணங்கி வாழ்த்துகின்றோம். நன்றி உரை ஆற்றுவதற்காக பன்முக செயலர் வா.கோ. பாண்டியன் அவர்கள், கவிஞர், பன்முக சிந்தனையாளர் கூட அவர், அவரையும் விருது வழங்கி உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா வரவில்லை, கலைமாமணி டாக்டர் நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள், திரு ஐயா ராமகுருநாதன் ஐயா இன்றைக்கு வரவில்லை, எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர், அவர்களையும் வாழ்த்தி கொண்டு விருது வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருந்த அம்மையார் பிரேமா அவர்களையும் சோபனா அம்மா அவர்களையும் வாழ்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நம்முடைய பண்பு எப்படி இருக்கணும் கேட்டால், ஐயாவை போல ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதுதான் தியாகராஜ பாபாவுடைய பண்பு கூட. அந்த பண்பையே எல்லோரும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு இந்த மண்ணில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நம்முடைய எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர் இறையண்ணம் ஐயா அவர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.